இந்த நாளிலும் கூட யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்ட பின்பாக நிறைவேறி கொண்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை குறித்து ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வாரத்திலே நாம் ஜமைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்துல ஒரு மெலிசா என்கிற புயல்னால என்னது கடுமையான ஒரு பாதிப்பு. அங்கே ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேலானவர்கள் என்ன செய்தார்கள்னா இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க. பெரிய பகுதியில் மருத்துவமனைகள் எல்லாம் பாதிப்புக்குள் உள்ளாயிருக்கிறது, பெரிய சேதங்களை அடைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த புயலானது கியூபா என்கிற தேசத்தையே என்னது சில பகுதியில் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், கேரளா இப்படி பகுதிகளில் நான் பார்க்குற மழை வெள்ளங்கள் வீடுகளுக்குள்ளே புகுந்து சிலருடைய உடைமைகள் எல்லாம் நாசப்பட்டு இருக்கிறது, சேதமடைந்து இருக்கிறது. இதனால் என்னது ஜனங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் அடியோனுக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பூமத்திய ரேகையை, அதாவது அதனுடைய கிழக்கு பகுதிக்கு சற்று முன்பாக உடைந்து வடபுறமாக விலகி அதற்கு சற்று மேலாக அந்த சந்திரனையும் ஆண்டவர் காண்பித்து ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தங்களாக இப்படிப்பட்ட அழிவுகள் வரும் அப்படிங்கிறத தேவன் திட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை என்ன செய்தாங்க, அடியோனுக்கு விலக்கி இருந்தாங்க. இதை எழுப்புதல் ஊழியர் மீட்டிங் நான் போன நாட்களில் இதை பிரசங்கித்திருக்கிறேன். இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறத நான் சொல்லவில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தினவைகளை குறித்து அந்த வேலையில் தீர்க்க தரிசனமாக உரைக்க கர்த்தர் கிருபை செய்தாங்க. இந்த நாட்களில் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மழை காலத்திலே மலைக்கு மலை மேக வெடிப்பு, இதெல்லாம் நம்ம புதுசாக கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதத்தில் எல்லாமே இருக்கிறது. சரியா? மேக வெடிப்புனால இன்னைக்கு மழை என்ன செய்கிறது, இன்னும் நமக்கு என்னது இருக்கிறது, நவம்பர் டிசம்பர்லாம் இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்வோம், வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். தேசம், பட்டணம், மாநிலம் பாதுகாக்கப்பட, முழு உலகம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அநேக பகுதியில் நாம் பார்க்கிறோம், பிலிப்பைன்ஸ்லாம் பூமி எதிர்ச்சி, இந்தோனேஷியாவில் பூமி எதிர்ச்சி, பல பகுதியில் என்னது இந்த பூமி எதிர்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, அதாவது 9.1 ரெக்டர் மேக்னிடியூட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் தேவன் என்ன செய்யணும், நம்முடைய தேசத்தை பாதுகாக்கணும். அதற்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளை, இதெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் நடக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியம் செய்த போது சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லும் போச்சுல ஆண்டவர் மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எலும்பும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இப்பெல்லாம் மகா பூமி எதிர்ச்சி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இது லூக்கா 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டது படியும், அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல பூமி என்னது மிகவும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவருடைய வருகைக்கு முன்பாக நிறைவேற வேண்டிய காரியங்களாக இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் போது, அதாவது இது யாருக்கு எச்சரிப்பு என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பை விட தேவன் தம்முடைய சொந்த ஜனத்திற்கு, தன்னுடைய சொந்த சபைக்கு, தாம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபைக்கு எச்சரிப்பாக இந்த காரியங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறாங்க. மத்தேயு 24:33 இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, வாசல் அருகே வந்துட்டாங்க. இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை என்ன செய்கிறேன்,
தட்டுகிறேன். அப்போ யாருக்கு அவர் வாசப்படியில வந்து விட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற நாட்களிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்துட்டாங்க. இந்த வாசல் அருகே வந்தனால இன்றைய சபையானது எப்படி இருக்கிறது என்றால் அது கல்லர் குகையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. கல்லர் குகையாக காணப்படுகிறது. மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்ப இந்த நாட்களில அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபையானது எப்படி காணப்படுகிறது என்றால் இது கல்லர் குகையாக காணப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் லவோதிகா சபையுடைய முழு அனுபவம் இன்றைக்கு சபைகள் எப்படி காணப்படுகிறது என்றால் லவோதிகா சபை தான் அதே போல அப்படியே என்னது, ஆமா, பணம் அதுதான், ஐஸ்வர்யம், உலகத்தில் உள்ள மேன்மை, இதை வைத்து மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆவிக்குரிய பகுதியில வாந்தி பண்ணக்கூடிய அனுபவம், தேவன் அருவருக்கிற அனுபவம், நாம் கைவிடப்படக்கூடிய அனுபவம், இப்படிப்பட்ட பகுதியில நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் அடியவனுக்கு 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆண்டவர் இப்படியாக இந்த சத்தத்தை, இந்த வசனத்தை அடியவனுக்கு கேட்க பண்ணினாங்க. என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகைகளாக்கினீர்களே அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர், இது மார்க்கு 11வது அதிகாரத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்? 17வது வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்துல 46வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது, அதை கல்லர் குகையா மாற்றியிருக்கிறீர்கள்.